Class 10th Chapter 8 Statistics Exercise 8.1 5th sum பாருங்க. Find the variance and standard deviation of the wages of 9 workers given below. 310, 290, 320, 280, 300, 290, 320, 310, 280. ஓகேங்களா, இத்தனை வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு 9 வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடணும், இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா ஸ்மால் டு பிக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸோடைய வேல்யூ வந்து 2700. இது எல்லா நம்பர்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா 2700 வருது. இப்போது என்னுடைய வேல்யூ வந்து 9. ஸோ 2700 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 300 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸோட ஃபார்முலா சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். அதுக்கு நம்ம இந்த வேரியன்ஸுக்கு வந்து இந்த டேப்லர் காலம் போட்டணும். ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூஸ் இந்த அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பார்த்தீங்களா, இந்த கிவன் டேட்டாஸ் கிவன் நம்பர்ஸ் இதை வந்து லைனாக எக்ஸோடைய வேல்யூஸில் எழுதிட்டு அதுக்கு டோட்டல் கண்டுபிடிச்சிடணும். டோட்டல் தான் இந்த சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2700 வருது. நெக்ஸ்ட்டு டியோடைய ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸோடைய வேல்யூ வந்து இந்த கிவன் டேட்டாஸ், எக்ஸ் பாரோடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 300ன்னு சொல்லிட்டு. ஸோ 300ல் 280 போச்சுன்னா -20, 280ல் 300 போய் -20. இதேமாதிரி டியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டி ஸ்கொயர் பாருங்கள், இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடணும். 20 × 20 400, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இதில் ஃபுல்லாக போட்டால் ஸோ சம்மேஷன் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2000 வருது. எக்ஸோடைய வேல்யூ 2700. இப்போ பாருங்கள், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என்னன்னு இருக்குது இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் டி ஸ்கொயரோடைய வேல்யூ 2000 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ வந்து 9. ஏன்னா நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கிவன் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து 9 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 222.22. ஓகேங்களா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூஸை தூக்கி ரூட்டுக்குள்ளே அப்படியே போட்டுட்டோன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதை ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுத்தோம்னா 14.91. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 14.91. நம்ம கேட்டிருந்தது வேரியன்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தது. ஃபஸ்ட்டு அதுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிக்கணும், நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்.